வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி வித் லவ் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படத்தில் சில சமயம் பார்த்தா ஆட்டோகிராஃப் பார்த்த மாதிரி இருக்கு, சில சமயம் 96 திரைப்படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பில்டப் தேவையா? இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் அபிஷேக் ஜீவித்தன், அனீஸ்வர ராஜன், சரவணன், ஆர்ஜே ஆனந்தி மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் கதாநாயகனுக்காரு. கதாநாயகன் வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்க மாட்டாரு. ஆனால் அக்கா வந்து எப்படியாவது இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து இவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இவர் பொண்ணு பார்க்கும்போது இவருக்கு ஃபோட்டோவும் சொல்லலை, ஃபோன் நம்பரும் சொல்லலை. நீ போய் அங்கே காஃபி ஷாப்பில் அவரை மீட் பண்ணு, நீ ப்ளூ ஷர்ட்டை மட்டும் போட்டு போ அப்படின்னு மட்டும் ஒரு அடையாளம் மட்டும் சொல்கிறாங்க. அந்த அடையாளத்தை வச்சு கதாநாயகி போய் பார்க்குறாரு. ஆனால் கதாநாயகி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது என்னென்னா, உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு காதல் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், உங்கள் ஸ்கூலில் ஏற்பட்ட காதலை வந்து என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லும்போது கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அவரோட காதலை சொல்கிறாரு. அவர் காதலை சொல்லும்போது என்னன்னா, எந்த ஒரு மனுஷனுமே யாராக இருந்தாலும், நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராக இருந்தாலும் வந்து கல்லூரியில் ஏற்படுற காதல் வந்து அது யாரும் இருந்தாலும் மறக்க முடியாது. நம்ம ஃபேமிலி மேனே ஆனால் கூட கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனசில் அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த லவ் நம்ம மனசில் வந்து மறக்கவும் முடியாது, நம்ம மனசில் வந்து ஒரு ஆழமாக இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் அப்படி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனால் காதலை சொல்லும் போது மட்டும் அந்த பதட்டம், நம்ம யாராக இருந்தாலும் அந்த பதட்டம் வரும். ஏன்னா நம்ம காதலை சொன்னதுக்கப்புறம் கதாநாயகி ஏற்றுப்பாங்களா, இல்லை நம்ம கூட பேசுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் அப்படியே இதுன்னே இருக்கும். ஸோ கதாநாயகனுக்கும் அந்த இதுதான், லவ் சொல்லமா வானாமா அந்த பதட்டத்திலேயே ஓட்டுவார். இவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டை என்ன பண்ணுவார், இந்த கேப்பில் இவர் காதலிக்கும் ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம அழகை பார்த்து வாங்கிட்டு அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இவர் கூட இருந்துக்கிட்டே வந்து கதாநாயகி அவர் லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இவன் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாட்டார். அந்த காதல் ஒரு கட்டத்தில் வந்து இதுவாயிடுது, ஒரு வழியாக இதுவாயிடும். ஆனால் வந்து கதை வந்து இது இல்லைங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, கதாநாயகிக்கும் வந்து ஒரு காதல் ஏற்பட்டிருக்கும் ஸ்கூலில். இதை என்ன ஒரு ஒத்துமைன்னா, கதாநாயகிக்கும் தெரியாது, கதாநாயகிக்கும் என்னன்னு தெரியாது. என்னன்னா ஒரே ஸ்கூல் தான். கதாநாயகன் வந்து +2 படிக்கிறாரு, கதாநாயகி வந்து அதே ஸ்கூல் பிளாக்ல வந்து 10th படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க யாரும் மீட் பண்ணதில்லை, ஆனால் இவங்கள பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கதாநாயகி நம்ம ஒன்று பண்ணுவோம், பாலாஜின்னு ஒரு கதாபாத்திரத்தை தான் அவர் லவ் பண்ணுறாரு. அந்த பாலாஜியை வந்து நம்ம எங்கன்னு இப்போ நம்ம தேடி கண்டுபிடிப்போம். உங்கள் லவர் வந்து நான் காதலை நீங்கள் இதுக்கு சொல்லாமல் இருக்கீங்க, மோனிஷா, அந்த அவங்கள யாரும் நம்ம கண்டுபிடிச்சி அப்போ சொல்லாத லவ்வை இப்போ வந்து நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்றாங்க. கதாநாயகி சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி மேன் ஆயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ போய் நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ண போறதில்ல, அப்போ நம்ம சொல்ல முடியாத இப்போ நம்ம சொல்ல போறோம். ஆனால் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, மறுபடியும் காதலை சொன்னாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் காமெடியாக போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் உண்மை நல்லா இருந்திருக்கு. இந்த படம் காமெடி கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது ரொம்ப எமோஷன்ஸும் இல்லை, நார்மலாக தான் எல்லாமே ரொமான்டிக்லேருந்து எல்லாமே கொண்டு போயிருக்காங்க இந்த திரைப்படத்தில். ஆனால் இந்த திரைப்படம் வந்து கதை வந்து நடைமுறைக்கு ஒத்துப்பட்டு வருமா? கண்டிப்பாக ஒத்துப்பட்டு வராது. ஏங்க யாரோ ஒருத்தரும் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மேன் குழந்தைகள் தான் இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம வந்து காதலை போய் நம்ம அப்போ சொல்லாத காதலை போயிட்டு இப்போ நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா நடைமுறைக்கு ஒத்துப்பட்டு வருமா? ஆனாலும் இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்டர் வந்து நல்லா பண்ணிக்காரு. ஏன்னா டைரக்டருக்கு வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் மதன், அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. ஆனால் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஏற்கனவே நடிச்சிருக்காரு, டைரக்ஷன் பண்ணிக்காரு, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஓகேங்களா. அவர் இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கதாநாயகன் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரில் வந்து அவர் ரொமான்டிக் ஆகட்டும், காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக நல்லா பண்ணிக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் டைரக்டர் லைனில் விட அவர் கதாநாயகனே மீட் போயிடுவார். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. கதாநாயகி ஏற்கனவே சொல்ல தேவையில்ல, அவர் மலையாள படம்லாம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்டர் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சரவணன் ஒரு கதாபாத்திரம் ப்ரொஃபஸர் ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னும் எதுன்னு தெரியாமையே ஒரு கட்டத்தில் வந்து கதாநாயகி வந்து பட்டுன்னு போட்டு அடிச்சிடுவார். அப்போ தான் வந்து ஒரு கட்டத்தை சொல்லுவாங்க, இன்னும் எதுன்னு தெரியாமல் யாரையும் அடிக்காதீங்க, ஏன்னா வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது, நம்ம விசாரிச்சுட்டு பண்ணாதான் இது வந்தால் தெரியும். விசாரிக்காமே அடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தவறை உணர்றாரு.
ஏன்னா அவர் அடித்தது ரொம்ப தப்புன்னு வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 2 பேரோட அதாவது எமோஷன் டச் வந்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க. சரவணன் ஆகட்டும், கதாநாயகட்டும் அந்த சீனில் வந்து நம்ம ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்ஸும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேக்வேர்டு விஜயம் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்கு நம்ம சீன் போல்டன் ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இசை வந்து நல்லாவே இருக்குது. எல்லாமே நம்ம கேட்கும் போதே இருக்குது. இந்த திரைப்படம் வந்து நம்ம ஆட்டோகிராஃப் 96 திரைப்படத்தை சில காட்சிகள் வந்து நம்ம பார்த்த மாதிரி இருந்தாலும் டைரக்டர் வந்து திரைக்கதையில் வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. திரைக்கதை ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி, ஏன்னா எந்த ஒரு படமும் காப்பி அடிச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல நமக்கு புதுசாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறதுன்னா 2K கிட்ஸ்க்கு பார்க்கலாமா, 90s பார்க்கலாமா, 80s பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் வேணா பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த திரைப்படம் வந்து கனெக்டிவிட்டி ஆகும். ஏன் கனெக்டிவிட்டி ஆகும்னா எல்லாரோட மனசுலையும் சரி, எல்லாரோட கல்லூரி வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வந்து காதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து எல்லா காலகட்டத்திலுமே பொருத்தமாக அமைகிற ஒரு நல்ல திரைப்படம் இது. ஓகேங்களா, ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகா செகண்ட் ஆஃப் லேகா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே லேக் இல்லாத அளவுக்கு படம் வந்து நல்லாவே போகுது. இந்த படத்தை வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்துக்கு வந்து நம்ம ப்ளஸ்ன்னு சொன்னாவே கண்டிப்பாக வந்து பேக்வேர்டு பீச்சிங் தான். ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காரு சீன் ரோடன். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு சௌந்தர்யா ரஜினிகாந்த். ஆனால் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் பண்ணிக்கூடாது. அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டப் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வராத கதையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் காப்பீடிச்ச கதையை வந்து டைரக்டர் வந்து மதன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக திரைக்கதையில் கொடுத்துருக்காரங்காட்டி அவங்க ப்ரெஸ் மீட்டிங்கில் பில்டப் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்து வராத கதைலாம் இல்லை. எல்லா படம் வந்துருச்சு. ஆட்டோகிராஃப் 96 அழகி பார்த்திபந்து. ஸோ அது மாதிரி எல்லா படத்தோட காப்பி, அந்த மாதிரி காப்பி தான் இந்த திரைப்படம். ஆனாலும் வந்து இந்த திரைப்படம் வந்து நம்ம பார்க்கும்போது புதுசாக இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுனால சரி போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஞாபகமாக சொல்லுங்கள். இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரை விமர்சனத்தில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.